அந்த தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற, அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற, உலகம் முழுக்க இன்னைக்கு தமிழ் சமூகம் அவமானப்பட்டு கிடக்கின்றது. ஒரு ஓட்டு கூட வாங்காத 15 கமிட்டி, காங்கிரஸ் கமிட்டியில ஒரு ஓட்டு கூட வாங்காத நேருவால இந்த நாட்டு ஆளப்பட்டது. உங்களுக்கு எது பிடிக்குது? ஆதாய அரசியல் பிடிக்குதா, அதிகார அரசியல் பிடிக்குதா? நீங்க மார்த்தட்டி சொல்லுவீங்க, அதிகார அரசியல் தான் எனக்கு வேணும், ஆதாய அரசியல் வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஆதாய அரசியலை நோக்கி இளைஞர்களை அணிதிரட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் வாழ்வதற்காக, குடும்பம் வாழ்வதற்காக, ஒரு சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்கு கன்சிராமை தவிர நான் இன்னைக்கு எச்சரிக்கிறேன். என்னடா உங்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த அறிவும் வந்துடக்கூடாதுங்கிறதுல திமுக அதாவது இவங்க விஞ்ஞான ரீதியான பாப்பாங்காட்டிலும் ரொம்ப மோசமா இருப்பாங்க. நிதி வேண்டாம், நீதி போதும். அந்த ஒரு வார்த்தை இருக்கு, அந்த ஒரு வார்த்தை கவினுடைய அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பைசா உன்னுடைய பைசா என்னுடைய மயிருக்கு சமன்னார். இதுலதான் உங்களுடைய மானமும் சுயமரியாதையும் இருக்கு அன்பர்களே. இது அவர் சொல்லல, சமூகத்தினுடைய பிரதிநிதியா சொல்றாரு. உங்க சமூகத்தினுடைய குரலுங்க, உள்ளுக்கு கிடக்கக்கூடிய குரல் அது. இந்த நாட்டை விட பெரியது என்னுடைய மக்கள் நிலைமை என்று சூழ்வைத்த புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி, உங்கள் ஓட்டில் நீங்கள் ஆள வேண்டுமா, இல்லை என்றால் உங்களுடைய ஓட்டில் உங்களுடைய எதிரி ஆள வேண்டுமா என அறிவுக்கண்ணை திறந்த அரசியல் விஞ்ஞானி தந்தை கன்சிராமை வணங்கி, நாம் எல்லாம் இன்றைக்கு சுயமரியாதையை பேசுகின்றோம் என்றால் அந்த சுயமரியாதையினுடைய வார்த்தையை உயிரோட்டமாக வைப்பதற்கு பல முயற்சிகளை செய்த பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியார் அவர்களை வணங்கி, இந்த கூட்டத்தை ஒரு பொது கூட்டம் மாறி நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. இது ஒரு விவாதமாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஏற்கனவே அருமை நண்பர் அழகர்சாமி சொன்னது போல ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நாளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாமளே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியா முழுவதும் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். கன்சிராம் சொல்லுவார், சுதந்திர நாட்டில் சுதந்திரம் பெற்றாச்சு. இந்த சுதந்திர நாட்டில் இது நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மண்ணு. ஆனால் இந்த மண்ணில் நிரந்தரமான அடிமைகளாக வாழுகின்ற சூழலில் நாம் எப்படி சுதந்திர தினத்தை நாம் கொண்டாட முடியும்? மண்ணு நம்மளுடைய மண்ணு, நாடு நம்மளுடைய நாடு. ஆனால் எட்டர்னல் ஸ்லேவரி, நாம் நிரந்தரமான ஒரு அடிமைகளாக வாழுவதற்கான ஒரு கருத்தியல் இங்கு ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த கருத்தியல் ஆளுகின்ற வரை நாம் தொடர்ந்து இந்த மண்ணில், சொந்த மண்ணில் அகதிகளாக இருப்போம் அன்பர்களே. இங்கு என்றைக்கு சமத்துவம் பிறக்கப் போகின்றது? என்றைக்கு சுதந்திரம் கிடைக்கப் போகின்றது? என்றைக்கு சகோதரத்துவமாக வாழப்போகின்றோம்? இந்த சுதந்திர தினத்தை நான் தேர்ந்தெடுத்து பேசுவதற்கான காரணமே, கவின் போன்ற படுகொலையை பற்றி, தீபக் படுகொலையை பற்றி பேசினோம், ராமர் படுகொலையை பற்றி பேசினோம், பிறகு பல்வேறு முத்துமனவனுடைய படுகொலையை பற்றி பேசினோம். இன்றைக்கு எங்கே அந்த படுகொலை நிற்குது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கல்வியாளர், என்னடா கவினை பற்றி நான் சொல்லணும்னா, கவின் என்னுடைய தங்கச்சி பையன். என்னுடைய வீட்டில் 3ஆம் வகுப்பிலிருந்து என்னுடைய வீட்டில் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற வரை எங்கள் வீட்டிலிருந்து வளர்ந்த பையன் கவின். 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சுவாசினியோடு ஒரு நட்பு. அது எக்ஸன் ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க, தூத்துக்குடி எக்ஸன் ஸ்கூலு. படிக்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு காதல் மலருது. அது ஒரு காவல்துறையினுடைய வழக்காகவும் போகுது. அப்போ நான் தான் போய் அவனுடைய கவினை பற்றி கவினுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து, இனிமே அதை மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லி. அப்போனா எப்போ இவருடைய காதல் பள்ளியிலேயே தொடங்கிட்டு நேர்மையாக இருந்திருக்காங்க 2 பேருமே. ஆனால் இன்றைக்கு ஒரு 2 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கவினுடைய படுகொலை ஒட்டுமொத்த
சமூகத்தையும் வந்து நிலகுலைய வச்சுட்டு, இது வந்து ஒட்டுமொத்த, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பல்லர்களுக்கு மட்டுமோ அல்ல தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டும் வந்து ஒரு பெரிய இழப்பாக இதை பார்க்கல கவினுடைய படுகொலையை. இது தமிழ் சமூகம் வந்து இன்னும் வந்து நார் நாராக கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர், ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை, நெத்தியில் பட்டையை போட்டிருப்பான், குங்குமம் வச்சிருப்பான், வெள்ளை சட்டையை, கஞ்சி போட்ட சட்டையை தான் உடுத்துவான், மீசை முறுக்கு மீசை வச்சிருப்பான், ஆட்டை களவாம்பான், நெல்லை கசக்குவான். இப்படிப்பட்ட ஒரு குறியீடோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இந்த கவினுடைய படுகொலையின் மூலமாக ஒரு நிரந்தரமான அரசியல் ரீதியாக புறக்கணிக்கின்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும் அன்பர்களே. அரசியல் ரீதியாக நம்ம வந்து புறக்கணிக்கணும். அவனை அரசியல்ல வர விடக்கூடாது. அரசியல்ல பழி வாங்கிறது தான் உண்மையாக நம்ம வந்து பழி வாங்கிறதுக்கான, அவர் கவின் வந்துட்டாரு, கவினை வந்து திருப்பி வெட்டணும் அப்படிங்கிற படுகொலை வந்து அதுக்கு தீர்வு கிடையாது அன்பர்களே. இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன என்றால், அந்த குற்றவாளியை, அந்த தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற, அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற, உலகம் முழுக்க இன்னைக்கு தமிழ் சமூகம் அவமானப்பட்டு கிடக்கின்றது அன்பர்களே. இந்த கவினுடைய படுகொலை தமிழ் சமுதாயத்திற்கு விட்ட மிகப்பெரிய கரை. அது இந்த கரையை வந்து சாதாரணமா போக்க முடியாது. அப்படா இந்த சமூகம் தொடர்ந்து குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய சாதிய உணர்வோடு, ஆதிக்க சாதியோட உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை, அந்த குறிப்பிட்ட அந்த சாதியை, மிஞ்சி போனா வந்து 3% இருப்பாங்க, இல்லாட்டா 4% இருப்பாங்க. அரசியல் அதிகாரத்தில் 4%ங்கிறது வந்து 3% பெரிய எண்ணிக்கையில மிகப்பெரிய சமூகம் கிடையாதுங்க. 4% இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் பழைய மந்திரிகள் உட்கார்ந்துருக்கிறான். கவுண்டர், இந்த தமிழகத்தை ஆளுவது ஏற்கனவே சொன்னது மாதிரி கவுண்டரு, வன்னியரு, மறவர், இந்த 3 பேர் தான் தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரையில் 352 பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கிறாங்க, 76 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, 36 பழங்குடியினர் சாதி இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சமூகம் எத்தனை சமூகம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 சாதிகள் இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில். ஆனால் ஒரு 3 சமூகம் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3 சாதிகளும் தமிழினுடைய மரபு, தமிழ் மொழியினுடைய அழகு, தமிழ் மொழியினுடைய அந்த சங்க இலக்கியத்தில் கொடுத்த அந்த மிகப்பெரிய பண்பாட்டு கூறுகள், நற்பண்புகள், இது எல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மறவர் சாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பர்களே. அவங்கள வந்து எதிர்த்து பேசுறதோ, இல்லாட்டா நாங்க வந்து கூட்டம் போட்டு பேசுறோம், இதெல்லாம் வந்து ஒன்றும் செஞ்சிட முடியாது. நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை என்னன்னா, வர்ற தேர்தல் வரப்போகுது. தேர்தல் எங்கெல்லாம் அவர்கள் நிற்கிறார்களோ அவர்களை படுதோல்வி அடைவதற்கான வேலையை செய்வதுதான் கவினுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும். அது நான் மட்டும் உங்க குறிப்பிட்ட, நான் வந்து பகுஜன் திராவிட கட்சியினுடைய, நான் ஒரு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கன்சிராம் பெரியாரனுடைய தத்துவத்தை சமந்து செல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறவன், நான் சாதிய தலைவர் கிடையாது. ஆனால் இந்த கவினுடைய படுகொலையின் மூலமாக தமிழ் சமுதாயத்திற்கு நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் உங்களுடைய வலைதளங்களில் கவினுக்காக எழுதின கவிதைகளை படித்தேன். நிறைய படைப்பு பாடல் வந்தது, நிறைய பாடல் வந்தது, நிறைய சொற்பொழிவு வந்தது, நிறைய கட்டுரைகள் எழுதினார்கள். இதெல்லாம் செய்த நீங்க தேர்தலில் வரப்போகுது, உங்ககிட்ட நான் கேட்குறேன். குறிப்பாக இந்த சுதாகர் கோபி இவங்களுக்கு கூட நான் கேட்டுக்கிறேன். நான் இவங்களாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் மிக அருமையாக வேலை செய்கிறீங்க, மிகப்பெரிய விழிப்புணர்வு பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அதே நேரத்தில் உண்மையான அவங்களை பழிதீர்க்க வேண்டும் என்றால் அரசியல் பழிதீர்க்கிறது மட்டும்தான் சரியான தீர்வு. அதுதான் கவினுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் நண்பர்களே. இன்றைக்கு 79வது சுதந்திர தினத்தை தேசம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நான் சீக்கியராக கிறிஸ்துவத்திலிருந்து விலகி சீக்கியத்தில் நான் இணைத்துக் கொண்டேன். இன்றைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய துக்க நாள். அது மட்டும் இல்ல, பெரியாரும் இது ஒரு கருப்பு தினம் தான் சொன்னார். இது சுதந்திரம் யாருக்கு வேணும்? சுதந்திரம் ஒரு முதலாளி வர்க்கத்திலிருந்து, ஒரு சர்வதிகாரத்திலிருந்து ஒரு பார்ப்பனிய அதிகாரத்துக்கு ஒரு கைமாறின நாள் இது.
சர்வதிகாரம் கூட, ஒரு இம்பீரியலிசம் கூட, ஏகாதிபத்தியம் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கம்யூனல் அவார்டுங்கிற ஒரு ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க. லோத்தியன் கமிட்டி மூலமாக பல்வேறு நிலங்களை பிரித்து கொடுக்குற வேலையை, அந்த பஞ்சமி நிலங்களை யார் கொடுத்தா? பார்ப்பனியமாக கொடுத்துச்சு. கல்வி யார் கொடுத்தது? பல்வேறு சட்டங்களை ஐபிசி யார் எழுதி கொடுத்தது? இந்தியன் பீனல் கோடு. பல்வேறு சட்டங்களை அந்த ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் மிகப்பெரிய பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சட்டங்களெல்லாம் எழுதி வைத்து அவர்களுக்கு வேண்டிய உரிமைகளையும் வளர்ச்சிக்கான பாதைகளை வித்துட்டு தான் போனாங்க. ஆனால் இன்னைக்கு கடந்த 75 ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்று இன்றைக்கு நாம் நிர்வாணமாக இருக்கின்றோம் அன்பர்களே. அதற்கு மூல காரணம் நாம் அரசியல் அதிகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் நீங்க கேட்டுட்டு இருக்கிற நீங்க கூட இன்னும் வந்து நீங்க புரிஞ்சுக்கிடல. காங்கிரஸ் கமிட்டியில் வந்து 15 ப்ரொவின்ஸ் இருந்தது. இன்னைக்கு நான் சுதந்திர தினனால அதை யோசித்து பார்க்குறேன். நான் நீங்களும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிடணும். 15 ப்ரொவின்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க காங்கிரஸ் கமிட்டி. ஸ்டேட் ப்ரொவின்ஸ் வந்து 565 இருந்தது அந்த காலகட்டத்தில். 565 ஸ்டேட் ப்ரொவின்சஸில் வந்து 3 போக காஷ்மீர் வந்து ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் இன்னொரு ஜனோவான்னு ஒரு பகுதி, இஸ்லாமியர் இருந்த பகுதி. இந்த 3 பகுதியை தவிர 562 மாநிலங்கள் வந்து இந்தியாவோட நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்து பட்டேல் மூலமாக ஒப்புதல் கொடுத்து சேர்ந்துக்கிட்டாங்க. சரி, அப்பனா இந்தியாவை யார் ஆளுவது? இந்தியா யாருடைய தலைமையில் செல்வது அப்படின்னு முடிவு பண்ணும்போது காங்கிரஸ் கமிட்டி 15 மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டி கூடுறாங்க. தேர்தல் நடக்குது. 15 பேர்ல 12 பேர் வந்து பட்டேல் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வேண்டும் என்று முன்மொழிகிறாங்க. நேருவை யாருமே முன்மொழியல. மீதி 3 ஓட்டு நேருக்கு கூட போடல. நேரு வாங்கின ஓட்டு 0 தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். காங்கிரசினுடைய அயோக்கியத்தனத்தை தெரியலன்றா இந்த நாடு விளங்காம போனதுக்கு மூல காரணம் காங்கிரஸ் அன்பர்களே. அதான் பெரியார் சொல்லுவாரு, சாஃப்ட் இந்துத்துவா இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் தி இந்துத்துவா டெரரிசம் அப்படிம்பார். அதாவது அந்த சாஃப்ட் இந்துத்துவானா என்னது? மிதவாத இந்துத்துவா இருக்கு பாருங்க. மிதவாத இந்துத்துவா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் மிதவாத இந்துத்துவராக இருக்கிறாங்க. இவர்கள் மிகப்பெரிய ஆபத்தானவர்கள். பிஜேபி அனுமதிச்சிடலாம். அதான் காங்கிரஸ் கன்சிராம் சொன்னாரு, பிஜேபி வந்து பச்சை புல்லுல வெள்ளை நாகப்பாம்பு மாதிரி, பச்சை புல்லுல பச்சை நாகப்பாம்பு மாதிரி இருக்கிறது காங்கிரஸ். அதனால பச்சை புல்லுல வந்து எங்க நாகப்பாம்பு இருக்குன்னு தேடி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எங்க ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா வெள்ளைப்பாம்பு வந்து தெரிஞ்சிடும் பச்சை புல்லுல. அதனால என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் கொள்ளு அப்படின்னார், பிஜேபி 2வது பார்த்துக்கலாம் அப்படின்னார். ஏன்னு கேட்டா அவன் வந்து ஓப்பன். பிஜேபி வந்து வெளிப்படையா நான் வாரேன், நான் உங்களை கொள்ளதான் வாரேன் அப்படிங்கிறான் ஓப்பனா. உங்களுக்கு எதிரி பிடிக்குமா, துரோகி சிறப்பா இருக்குமா? நீங்க யாரை மதிப்பீங்க? துரோகியை வந்து நீங்க வந்து எதிரியை வந்து நம்ம வந்து எப்பனாலும் பார்த்தோம். எதிரி பக்கத்துல இங்கெல்லாம் உட்கார மாட்டான். நம்ம கூடலாம் இந்த கூட்டத்துல வந்து எதிரி வரமாட்டான். ஆனா துரோகி இருந்தாலும் இருப்பான். காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் காலி பண்ணணும் அப்படின்னா 562 ப்ரொவின்ஸ்ல வந்து 2 ப்ரொவின்ஸை தவிர 560 ப்ரொவின்ஸ் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தாங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மண்ணில். ஒரு பாப்பாங்க கூட ஆளு. ஒன்று வந்து திருவாங்கூர் சமஸ்தானம், நம்பூதிரி பிராமணர் ஆண்டான். இன்னொன்று பூனே, பேசுவா பிராமணன் ஆண்டிட்டு இருந்தான். இந்தியா முழுக்க ஆண்டது யாரு அப்படின்னா பட்டியல் சாதியினரும். அன்னைக்கு வந்து கம்யூனிட்டின்னு தான் இருந்தது, சாதி கூட கிடையாது. நீங்க 31 சென்சஸ் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. காஸ்ட் வந்து இவ்வளவு காஸ்ட் வந்து இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஆயிட்டுங்க. அதான் பெரிய டேஞ்சர். இங்க சாதியை ஒழிக்கணும்னு நினைச்சாலும் கூட ஒழிக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் அது உறுதி செய்யப்பட்டுட்டு இப்ப நீங்க அதை அழிக்கணும் அப்படின்னா நாம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு இருந்தா தான் அதை அழிக்க முடியும்.
ஆட்சி அதிகாரம் இல்லாம சாதியை ஒழிக்க முடியாது. ஆனா 560 ப்ரொவின்ஸ்ல பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இந்த நாட்டை, அதனாலதான் நாங்க ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்வதற்கு காரணம் 560 ஸ்டேட் ப்ரொவின்சஸ் வந்து நாம் ப்ரொவின்சஸ் மன்னர்களால ஆண்டது. இந்த மன்னர்கள் ஆண்டது முழுக்க யார் அப்படின்னா, இந்த மண்ணை ஆண்டது பிற்படுத்தப்பட்ட இந்த மண்ணினுடைய குடிகள். என்னைக்கு ஜனநாயகம் வந்ததோ அப்பதான் நேரு வாரான். நேரு கூட வந்து யார கொண்டுட்டு வாரான்? பட்டேலை கொண்டுட்டு வாரான். ஒரு ஓட்டு கூட வாங்காத, நீங்க எழுதணும், நீங்க ஒரு ஓட்டு கூட வாங்காத 15 கமிட்டி, காங்கிரஸ் கமிட்டியில ஒரு ஓட்டு கூட வாங்காத நேருவால இந்த நாட்டு ஆளப்பட்டதுங்க. இன்னைக்கு இன்னும் ஆண்டுகிட்டு இருக்கான். அந்த அப்பம் பண்டிட்டு வந்தான் பாருங்க, அந்த பிராமணன் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தான். பாராளுமன்றம் பிராமணருடைய கட்டுப்பாட்டுக்கு போனது அப்பந்தான். அப்ப நிர்வாகம் முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு போச்சு. நம்ம இன்னைக்கு பிஜேபி எல்லாம் பிடிச்சி ஏசிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா அவங்க செய்த படுகொலையை பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்தவர்கள் வந்து காங்கிரஸ்காரங்க. இதனால நான் வக்காலத்து வாங்குறேன்னு நினைச்சிடாதுங்க, பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னு நினைச்சிடாதுங்க. பிஜேபி நம்மளுடைய நிரந்தரமான எதிரி. அது ஆதிவாசிகளை படுகொலை செய்ததும் சரி, அது சீக்கியர்களை சீக்கியர்கள் இன்னைக்கு 10 லட்சத்துக்கு மேல சீக்கியர்கள் இறந்த தினங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த அடையாளங்களும் சீக்கியர்களுடைய அடையாளங்களும் இருந்த இடம் லாகூர். அங்கிருந்த பஞ்சாப் வந்து லாகூர் வர இருந்துச்சு. லாகூர் ஆண்டது மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்கள். லாகூர் பஞ்சாபினுடைய தலைவருடைய அந்த மன்னருடைய மகாராஜா ரஞ்சித் சிங்கினுடைய தலைமையிடம் லாகூர். இன்னைக்கு பாகிஸ்தானுடைய தலைமையிடமா இருந்தது வந்து முன்னாடி வந்து பஞ்சாப் சீக்கியர்கள் ஆண்டு கொண்டிருந்த இடம். எல்லா எச்சங்களும் சமத்துவத்திற்கான எச்சங்கள், சகோதரத்துவத்துக்கான எச்சங்கள். நாம இன்னைக்கு நாங்க தமிழர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, நாங்கெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள், மொஹஞ்சந்திரா ஹரப்பா தான் எங்களுடைய நாகரிகம் என்று நாம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அந்த இடங்கள் எல்லாமே வந்து எங்க போயிட்டுன்னா வந்து பாகிஸ்தானுக்கு போய் எழுதி கொடுத்தது இந்த காங்கிரஸ்காரன். வீட்டு எத்தனை பேர் வந்து சுயமரியாதைக்காக கிணத்துல உளுந்து ஆறுல உருந்து சீக்கியர்கள் செத்த நாள் இன்னைக்கு. அந்த அவலத்தையும் நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன். நான் இன்னைக்கு கவினுடைய நம்ம இழப்ப பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நம்மளுடைய கடந்து வந்த அந்த பாதைகளையும் நாம திரும்பி பார்க்கணும் அன்பர்களே. அதே போல இன்னைக்கு வந்து நாம் அரசியல் நீதிக்கான ஒரு இளைஞர் அமைப்பு. நீங்க வந்து சமூக நீதியை கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் கொஞ்ச நாள் வந்து கிறிஸ்தாஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் பொருளாதார நீதி, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை பேசுறோம். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸினுடைய சொந்தக்காரர் நீங்க. அரசியல் நீதிங்கிற வார்த்தையை நீங்க இன்னைக்கு எடுத்துட்டு போனுங்க. உங்க வீட்டுக்கு போகும்போது அரசியல் நீதிக்கான வார்த்தையை எடுத்துட்டு போகணும். 130 அம்பேத்கர் போட்ட பிச்சைனால 130 எம்பிக்கள் சொல்லுவாங்க. பூனா பேக்டை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவலம். நம்மளுக்கு வந்து கம்யூனல் அவார்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் கொடுக்கும்போது நமக்கு 2 ஓட்டு கொடுத்தான். சீக்கியர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தது, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தது, கிறிஸ்தவர்களுக்கு 4 வகையான இடஒதுக்கீடு இருந்தது. ரோமன் கேத்தலிக் இருந்துச்சு, ஆங்கிலோ இந்தியனுக்கு இருந்தது 4. யூரோப்பியன் கிறிஸ்டியன்ஸ்க்கு இருந்தது, லேபருக்கு இருந்தது, மிகப்பெரிய கல்வியாளர்களுக்கு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ்க்கெல்லாம் இடஒதுக்கீடு இருந்தது. அவங்கெல்லாம் அங்க போகணும்னு பிரிட்டிஷ்காரன் நம்மளை பத்தி யோசிச்சிருக்காம இருக்க. இது எல்லாத்தையும் முடிவு கட்டினது எதுன்னா அரசியலமைப்பு சட்டம். இன்னைக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இன்னைக்கு 130 பாராளுமன்ற பட்டியலின பாராளுமன்றத்துக்கு நாங்க எம்பி வந்து எஸ்சி எஸ்டி எம்பி 130ங்கிறான். 130 பார்ப்பனருடைய காலை நக்கி பிழைக்கக்கூடிய இடஒதுக்கீடு தான் இன்னைக்கு இருக்கு. அது திருமாவளவன் முதல் கொண்டு காங்கிரசினுடைய ஜால்ராவாக இருக்கிறார். சுயபலத்தில் சுய ஆட்சி செய்யணும்னார். எல்லாம், அதாவது இந்தியா முழுக்க அம்பேத்கரிவாதிகள் 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார். இந்தியா முழுவதும் இந்த நோய் இருக்குங்க. கன்சிராம படிக்காதனாலதான். பார்ப்பனியம் வந்து அந்த கோலூச்சி ஆண்டுட்டு இருக்கிற மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் அந்த கொகையில போய் பிடிச்சு அந்த மண்ணை ஆட்சி செய்த அந்த ஃபார்முலா, அரசியல் ஃபார்முலா இருக்கு பாருங்க. அந்த அரசியல் ஃபார்முலா உங்களுக்கு தெரியாதா? அந்த சூட்சமம், அந்த சூத்திரம், அரசியல் சூத்திரம்
இன்னைக்கு நம்மலாம் ஆளை ஆட்சி செய்ய முடியாதுன்னு கேவலமா வெக்கமா பேசிட்டு இருக்கிறாரு. அது கன்சிராம படுகொலை செய்யறாரு திருமாவளவன் போன்றவர். நம்மளால எப்படிங்க ஆள முடியும்? நான் பெருமைக்கெல்லாம் பேசல, நம்ம எப்படி ஆள முடியும்? இதே மாதிரியான வார்த்தைகள் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அம்பேத்கர்வாதிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. பல பிற்படுத்தப்பட்ட ஆக்சுவலா கன்சிராம் ஒரே ஒரு ஸ்லோகன் தான் சொன்னார், எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நீ நடக்காது. எங்கள் ஓட்டில் யாருடைய ஆட்சி? பார்ப்பனருடைய ஆட்சி நீ நடக்காது அப்படின்னார். இந்த ஒரு ஸ்லோகன் இதுதான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். உங்கள் ஓட்டு யாருடைய ஆட்சி? இன்னைக்கு வந்து கோஷங்கள் முழுக்க அரசியல் ரீதியாக எழும்பின அனைத்து கோஷங்களும் ஒரே ஒரு கோஷத்தின் மூலமா படுகொலை செய்யப்பட்டுட்டு, அதுதான் ஜெய்பீம். இன்னைக்கு வட இந்தியாவில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஜெய்பீமை தவிர வேற எந்த கோஷமும் அரசியல் கோஷத்தையும் அவங்க போடுறதுக்கு இல்லை. இந்த கோஷம் கன்சிராமனுடைய அரசியல் கோஷம், கன்சிராமனுடைய அந்த சுய பலத்தில் சுய ஆட்சி, ஆதாய அரசியலா அதிகார அரசியலா? உங்களுக்கு எது பிடிக்குது? ஆதாய அரசியல் பிடிக்குதா, அதிகார அரசியல் பிடிக்குதா? நீங்க மார்த்தட்டி சொல்லுவீங்க அதிகார அரசியல் தான் எனக்கு வேணும், ஆதாய அரசியல் வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஆதாய அரசியலை நோக்கி இளைஞர்களை அடித்திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்வதற்காக, குடும்பம் வாழ்வதற்காக, ஒரு சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்கு கன்சிராமை தவிர யாருமே இல்லை அன்பர்களே. அது கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், மூர்த்தியாக இருக்கட்டும், எல்லா தலித் தலைவர், அது வந்து ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கட்டும், அவருடைய பையனாக இருக்கட்டும், ராம் அத்வாலேயாக இருக்கட்டும், முழுக்க எல்லாமே வந்து அவன் ஒரே ஒரு சீட்டுக்கு தாங்க போராடிட்டு இருக்கான். அது ஒண்ணு காங்கிரஸ் கிட்ட போராடுறான் அல்லது பிஜேபி கிட்ட போராடிட்டு. நாம் என்னைக்கு இந்த சுதந்திர தினத்தில் நாம் அரசியல் நீதியை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. நம்மளுடைய பிரதிநிதித்துவம் 130 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் கூட நமக்காக பேசுவதற்கு இல்லை. சமீபத்தில் நான் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கிறேன். ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு நபர் என்னிடம் பேசுறாரு, நல்ல வேளை அம்பேத்கர் எங்களுக்கு இடஒதுக்கீடு அரசியல் ரீதியாக கொடுக்கல அப்படின்னாரு. என்னடா இவர் வித்தியாசமா பேசுறாரு அப்படின்னு. பிற்படுத்தப்பட்ட சாதிக்கார் அப்படி இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா உங்க ஆளு உட்காந்துருக்காம பாராளுமன்றத்தில் அதே மாதிரி எங்க ஆளும் உட்காந்துருப்பான் அப்படின்னாரு. இப்ப நாங்க ஒருத்தர் போனாலும் எங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்காக. நீங்க 130 பேர் இருக்கீங்க. 130 பேர்னா சாதாரண எண்ணிக்கையா? 10 பேர் இருந்தா போதுங்க, பாராளுமன்றத்தை உண்டு இல்லைன்னு பார்த்துடலாம். கன்சிராம் சொல்றாரு, 100 எம்பி ஆயிட்டனா அன்னைக்கு நான் இந்த இந்தியாவை ஆளுவேங்கிறார். 100 பேர் இருந்தா போதும் அப்படிங்கிறார். 100 எம்பி இருந்துச்சுன்னா நான் இந்தியாவை ஆண்டுரும் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு பாருங்க 130 எம்பி இருக்கிறாங்க. இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியும் வந்து சேர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து இங்க தொடர்ந்து சமீபத்தில் நான் ஒரு புள்ளி விவரத்தை ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல படித்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய புள்ளி விவரம், அரசு சொல்லக்கூடிய புள்ளி விவரம் 2011 புள்ளி விவரம், பட்டியலின சாதிகள் வந்து 18% இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்களாம். 18%. எஸ்சி எஸ்டி சேர்த்து மொத்தம் 30 வந்துருது. 30 இருக்கிற இந்த பட்டியல் சாதியினருக்குள்ள 60,000 வழக்குகள், கொலை, கற்பழிப்பு, அவமானப்படுத்துதல், இப்படிப்பட்ட வழக்குகள் ஒரு வருஷத்துக்கு 60,000 வழக்குகள் வந்து இந்த பட்டியல் சமுதாயத்து மேல திணிக்கிறாங்க. இந்த நம்ம கவினை ஒன்றை வச்சு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா 60,000 வழக்குகள் வந்து கற்பழிப்பு, மர்டரு, ரேப்பு, மர்டர், ஹியூமிலியேஷன், இது வந்து இந்த சமுதாயத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனா நம்ம எத்தனை %? 18%. 1.5% சீக்கியர்கள். எங்கேயாவது கற்பழிப்பு வழக்க பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது வந்து படுகொலை, அவங்களுக்குள்ள படுகொலை ஏதாவது நடந்திருக்குதா? ஏதாவது இருந்தாங்க. 1.5%. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் அந்த விவசாய கொள்கையில வந்து திரும்ப பெற வச்சாங்கல்ல, முடிஞ்சுல 1.5%. நீங்க 18%. பட்டியல் சாதியினர் 18%, அவன் 1.5. ஆனா ஒரு மர்டருங்க கிடையாது. அரசு பார்ப்பனியத்தை அடிபணிய வச்சான்ல, 800 பேர் மாண்டான், 800 பேர் செத்தான் அந்த விவசாய போராட்டத்தில்.
அக்ரிகல்ச்சர் பில்லு 3 பில்லு. உங்களுடைய நிலம் இன்னைக்கு வந்து உங்களுடைய நிலம், நீங்க விவசாயி, ஏறும் போரும் எங்களுடைய வாழ்வுன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய நிலத்தை பாதுகாத்தது யாருன்னா சீக்கியர்கள். ஆனா நீங்க ஒரு நாள் கூட போய் அந்த விவசாய போராட்டத்தில் இருந்தது கிடையாது. ஆனா நீங்க என்ன சொல்லிக்கிடுவீங்க? மார்த்தட்டி நாங்க ஒரு விவசாயம் சொல்லிக்கிடுவீங்க. ஏறும் போருன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க போயிருக்கீங்களா அந்த போராட்டத்தில்? உங்களுடைய விவசாயம் நிலம் அம்பானிக்கும் ஆதானி கையிலையும் சிக்காம இருந்ததற்கு மூல காரணியாக இருந்தவர்கள் சீக்கியர்கள் நண்பர்களே. அதே போல இந்த ஜனநாயகம் என்ற தூணை நிலைநிறுத்துவது எது என்றால் பாராளுமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம். இந்த 3னுடைய பில்லர்ல தான். அது 4வது இன்னும் என்ன சொல்லுவாங்க, மீடியாவும் சேர்த்து சொல்லிக்குவாங்க. ஊடகமும் ஜனநாயகத்தை தூக்கி பிடிச்சிட்டு. இந்த நிர்வாகம் யாருடைய கையில் இருக்குன்னா 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு திருப்பி வேற இப்போ வர நியூ எஜுகேஷன் பாலிசி, நீங்களாம் பாலிசி அளவுலாம் பேச ஆரம்பிக்கணும். நீங்க கவினியும் முத்து மனோதையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இது ஒவ்வொரு படுகொலையை கொடுப்பாங்க. உங்களுக்கு அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே உங்களை பார்த்தே கொண்டுட்டு இருக்காங்க. நான் அப்படிதான் யோசித்தேன், எதுக்கு இந்த சமுதாயத்துக்கு மட்டும் நடந்துகிட்டே இருக்குதுன்னு. இதுக்கிடையில வந்து திருநெல்வேலி வந்து தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்டுன்னு வேற நம்ம சொல்லிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஒரு வேலையும் செய்யல நண்பர்களே. எப்படி நீங்க செஞ்சேன்னு சொல்ல முடியும்? தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்டு திருநெல்வேலி. ஆனா திருநெல்வேலியில தான் தொடர்ந்து படுகொலை, சாதிய படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. கடைசியில கொண்டு ஒரு ஐடி இன்ஜினியரை வந்து படுகொலை செய்யற அளவுக்கு தான் திருநெல்வேலியில் உள்ள கிறிஸ்தவ நிறுவனங்கள், பள்ளிக்கூடமும் கல்லூரியும் உருவாக்கி இருக்கு. அப்பனா வயிற்றுக்கான கல்வியை தான் கிறிஸ்தவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய சுயமரியாதை கல்வியை இதுவரை அவங்க கொடுக்கவே இல்லை. சமூக கல்வியை கொடுக்கவே இல்லை. பெற்றோர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு தயவு செய்து சமூக கல்வியை கொடுங்க. சமூக கல்வி கொடுக்காம நீங்க வளர்ந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2500 பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க ஐஐடியில இருந்து. கிட்டத்தட்ட 10-15 சூசைடு நடந்துட்டு இருக்குது ஐஐடியில. ஐஐடிக்கு யார் போவா? டெல்லி ஐஐடி, சென்னை ஐஐடி, கான்பூர் ஐஐடி, அசாம் ஐஐடி. இந்த ஐஐடியில பட்டியலின மக்கள் வந்து தொடர்ந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க படிக்கிற மாணவர்கள். அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு படுகொலை, நீங்க தற்கொலை நடக்கிற லிஸ்ட் எடுத்து பாருங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் ஐஐஎம், ஐஐடி, எய்ம்ஸ் போன்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பட்டியலின இளைஞர்கள் எல்லாமே வந்து தற்கொலை பண்ணுவதற்கான காரணம் என்ன என்றால் சமூக இயக்கங்களோடு அவங்களுடைய நட்புறவு கொள்ளவில்லை என்பர்களே. நீங்கள் கல்வியாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளை உடனடியாக எங்கேயாவது ஒரு சமூக இயக்கம், பெரியாருடைய பள்ளி, அம்பேத்கர் பள்ளி, கன்சிராம் பள்ளியில் போய் ஏதாவது ஒரு பள்ளியில் போய் படிக்க வைங்க அன்பர்களே. நீங்க அந்த கல்வி கிடைக்காம நீங்க நேரடியா வந்து ஐஐடிக்கு போகும்போது வந்து அவனால எதிர்கொள்ள தெரியல, சாதியை எதிர்கொள்ள முடியல அவனால. 2500 பேர் வந்து எனக்கு இந்த ஐஐடியில படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபாரின் ஓடி இருக்கிறான். இந்த புள்ளியோரம் இருக்குது. இந்த அரசு நிர்வாகத்தை யார் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து ஒரு நீதிபதி வந்து உட்காந்துட்டாரு. நீங்கெல்லாம் பெருமையா கயாய் வந்து உட்காந்துட்டாரு சிஜேயா உச்ச நீதிமன்றத்தில் அப்படின்னு பெருமையா நம்ம பேசிட்டு இருக்கோம். பிஜேபி வந்து நாங்க தான் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா சொந்த மாநிலத்துக்கு போகும்போது அரசு வந்து வாகனத்தை அனுப்பாம ஒரு வாடகை வாகனத்தை அனுப்பி அவரை அவமானப்படுத்தின வரலாறை தான் நம்ம இப்போ படிச்சிருக்கிறோம். 33 பேர் இருக்கிறான். கிட்டத்தட்ட 90% வந்து பார்ப்பனர் தான் உட்கார்ந்துருக்கிறான். எப்படி வந்து ராம்நாத் கோவிந்த் பூரி டெம்பிளுக்கு அவர் தான், நீங்களாம் ஜனாதிபதி நம்மளால ஆயிட்டாரு பட்டியல் சமுதாயத்தை. பூரி டெம்பிளுக்கு போன முன்ன வாசல்ல உட்கார வச்சுட்டாங்க. பாப்பற பசங்க ஒண்ணுமே தெரியாத பாப்பான், ஒன்னுத்துக்கும் உதவாத பாப்பான். அவன் அந்த பாப்பனர் வந்து இந்த பார்ப்பனர் வந்து 4 வகையான வேலைக்கு தான் போவாங்க. ஒன்று வந்து மிக அறிவு கூர்மை உள்ள பார்ப்பனர்கள் அரசியலுக்கு போயிடுவான். அறிவில் கொஞ்சம் குறையா இருக்கிறவன் எதுக்கு போவான் அப்படின்னா ஊடகத்துக்கு போயிடுவான், மீடியா. 3வது வகையான ஆவரேஜ் நம்ம ஆட்களில் வந்து ரொம்ப அறிவுஜீவியா இருக்கக்கூடியவன் ஐஏஎஸ்க்கு போறான்ல, அவன்ல ஆவரேஜா இருக்கிறவன் தான் ஐஏஎஸ் சூஸ் பண்றான். இதுல எதுவுமே ஒன்னுத்துக்கும் அந்த பாப்பா வந்து ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டான்னு பான்ல, அவன் தான் பூசாரி ஆகிறான்.
அந்த பூசாரி கிட்ட தான் இவன் இருக்கான் பாருங்க, அறிவுல கூடுனவனா இருக்கான்ல இங்க இருக்கிறவன், இந்த ஜாதிக்குல அவனை வச்சுதான் எல்லா வீடை பால்காப்புனாலும் சரி, கல்யாணத்தை முடிக்கணும்னாலும் சரி, அவனை கூட்டிட்டு வந்து தான் முதல் ஆளா. ஆனா அவன் ஒரு அளவுக்கு ஆக மாட்டாங்க. எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு பாப்பான் தான் இவனுக்கு மிகப்பெரிய ஆலோசகராக இருப்பான். பக்கத்து பிள்ளையார் கோயிலில் ஏதாவது ஒரு தட்சணையை கொடுத்துக்கிட்டு அவங்க கூட வந்தால் ஆனால் அந்த புளியாதரைக்கும் இன்னும் பொங்கலுக்கும் இங்கே இருக்கிற SC/ST IAS ஆஃபீஸர் அவனுடைய பொங்கலுக்காகவும் புளியாதரைக்காகவும் போய் காத்து கிடந்துட்டு இருப்பான். இப்படி நிர்வாகம் அவனுக்கு கோவிந்தா நிர்வாகத்தினுடைய ஹெட் யாரு? கோவிந்த். இன்னைக்கு முருமு இருக்கிறான் ST. இன்னைக்கு ST-னுடைய அந்த ஒரிசா மாநிலத்தினுடைய ஆதிவாசி சமுதாயத்தை சேர்ந்த முரும் 65வது பிறந்த நாளை ஹஸ்காஸ்னு ஒரு கோயிலுக்கு போய் கும்பிடும் போது அவளை வாசல்ல நிப்பட்டி அனுப்பி விட்டாங்க. இல்லை இப்போ பிறந்த நாளுக்கு போகும்போது உள்ளுக்கு அனுமதிக்கல பார்ப்பான். பார்த்துக்கோங்க, ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நம்ம கவினை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஜனாதிபதியினுடைய இருக்கிற நிர்வாகத்தினுடைய உச்ச பதவியில் இருக்கக்கூடிய கோவிந்துக்கு முருமுக்கு நடந்த வேலை இதுதான். ஜுடிஷியரி அப்படி சொல்லிட்டேன் நான். ஜுடிஷியரியில் அவர் சொந்த மாநிலத்துக்கு போகும்போது ஒரு போலீஸ்காரன் போய் அவரை போய் வரவேற்கலை, அந்த கேபினெட் மந்திரி போகலை, வாடகை வண்டி அனுப்பி விட்டு அவரை கூட்டத்தில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட வச்சுக்கிட்டாங்க. லெஜிஸ்லேஷன், பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் யார் நடத்துகிறா? பொலிட் பியூரோ மெம்பர்ஸ் பார்ப்பான். பிஜேபி யார் நடத்துகிறா? அவனும் பார்ப்பான். சரி, நீங்களாம் புரட்சியை நம்ம பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் யார் நடத்திக்கிட்டு இருக்கிறா? அவனும் பார்ப்பான் தான். இதுலனாலும் 1, 2 அது கொஞ்சம் பெர்சன்டேஜ்லாம் இருக்குது. எதில்? இந்த பொலிட் பியூரோவில் காங்கிரஸ்லேயும் பிஜேபிலையும் இருக்குது. 0 இருக்கிறது கம்யூனிஸ்ட் தாங்க. ஒருத்தம் கூட கிடையாது பொலிட் பியூரோவில். இப்படிப்பட்ட இதுக்கடையில் புரட்சிகர அமைப்புன்னு சில சொல்லிக்கிட்டு இருப்பான். துப்பாக்கி ஏந்து தான் நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சில ஆட்கள். அவன்லாம் பார்க்க இயக்கிறவன், நம்மளால துப்பாக்கி பிடிச்சிட்டு இருப்பான், இயக்கிறவன் பாப்பானா இருப்பான். இப்படி எல்லா அந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய எல்லா அமைப்புகளும் பார்ப்பனருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஊடகமும் அப்படிதான். ஊடக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமான பிரிண்ட் மீடியாவும் சரி, எலக்ட்ரானிக் மீடியாவும் சரி, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்படி இதுல நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் எது அப்படின்னா கன்சிராம் தான். கன்சிராம் கொடுத்த அந்த சூத்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது? நீங்கள் வெகுஜனங்களுக்குள்ள போய் அரசியல் செய்ய நீங்க தொடர்ந்து நீங்க சாதியை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க பஞ்சாயத்து வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது. ஆனா பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஆக முடியாத சாதி தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஆள முடியுமா? ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஆக முடியுமாங்க அவன் சாதியில? இதுக்கு முன்னாடி ஆண்ட ஜெயலலிதா பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஆக முடியுமா? நீங்க சாதியை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா பஞ்சாயத்து வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது அந்த சாதி. ஆனா பஞ்சாயத்து வார்டு மெம்பராக கூட ஆக முடியாத சாதி இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து காவல்துறை மூலமாக பல வழக்குகளை கொடுக்குறாங்க. ஆதிக்க சக்திகள் அவர்களுக்கு உடந்தையா இருந்து பல கொலைகளை, இன்னும் தேர்தல் வரப்போகுது, நிறைய கொலைகள் விழுந்தாலும் விழுங்க. நான் இன்னைக்கே எச்சரிக்கிறேன். என்னடா உங்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த அறிவும் வந்துடக்கூடாதுங்கிறதுல திமுக அதாவது இவங்க விஞ்ஞான ரீதியான பாப்பாங்காட்டிலும் ரொம்ப மோசமா இருப்பாங்க. பார்ப்பனர்களும் அந்த திராவிட அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த சதி இருக்கு பாருங்க. பார்ப்பனர்னாலே சதிதான், சதி கோட்பாடு தான். இந்த சதி கோட்பாடு ஒருத்தன் சூத்திரனுக்கு மண்டைக்கு போயிட்டுன்னு நினைச்சுக்கோங்க, தாக்கு பிடிக்க முடியாது. இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் பல படுகொலையை செய்வதற்கு ஆதிக்க சாதிகளை தூண்டி விடுவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் ரீதியாக களம் காண வேண்டும் நண்பர்களே. புத்தர் சொல்லுவாரு, 4 பிரின்சிபல் இருக்கு. புத்தருடைய பிரின்சிபல். பிரச்சனை இருக்குதா? ஆம், பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதானே? அப்படிதானே? பிரச்சனை இருக்கா? நம்ம பிரச்சனையில தானே இருக்கிறோம். நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். சரி, பிரச்சனையில் இருக்குன்னா பிரச்சனைக்கான காரணி என்ன நீங்க பார்க்கணும். நீங்க பிரச்சனையிலே பேசுனா அழகா பேசிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 4 மணி நேரம் கூட பேசுவேன். ஐயா கூட சொல்லிட்டு இருந்தார், ஐயா பிரச்சனைனா தீர்வு சொல்லுங்க ஐயா. நீங்களும் பிரச்சனையில பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பனா புத்தர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை என்றால் அங்கு பிரச்சனைக்கான காரணி என்னன்னு தெரியும்.
அங்க காரணியை கண்டுபிடிச்சிட்டோம்னா நான் தீர்வை நோக்கி போயிடலாம். தீர்வு நம்ம கிடைச்சிட்ட தீர்வை நம்ம யோசிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம செயல்பாட்டுக்கு ஓடிடலாம். நீங்க செயல்பாட்டுக்கு, நான் இப்ப தீர்வை பத்தி நான் பேச போறேன். தீர்வு செயல்பாடு வந்து ரைட் ஆக்ஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த காலத்துல, சங்க இலக்கிய காலத்துல சமூக உரையாடல், அன்பு, இது மட்டும்தான் சங்க இலக்கியத்தில் இருந்தது. நம்மளுடைய இலக்கியமே வந்து அன்பு சமூக உரையாடல் தான் இருந்தது. ஆனா சிங்களத்துக்காரனை கூட எந்த ஒரு பெண்ணையாவது காதலிச்சு கூட திருமணம் பண்ணிடலாங்க. தமிழனுக்குள்ள பார்த்து திருமணம் பண்ணி காதல் பண்ணி திருமணம் பண்ண முடியாதுங்க. சிங்களனை பார்த்து சிங்களன்கிட்ட போய் நம்ம போய் ஒரு பெண்ணை காதலிச்சிடலாம், ஒரு அமெரிக்காக்கார பொண்ணை காதலிச்சிடலாம். அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸ்ல. நான் வந்து அமெரிக்கா பொண்ணை காதலித்து திருமணம், ஆட்டோ டிரைவராக இருக்கேன், அமெரிக்கா பொண்ணை காதலி, சமூக ஊடகங்கள்ல பார்க்குறோம். ஆனா நல்ல வேளை அமெரிக்கா பொண்ணை பார்த்து அவன் திருமணம் பண்ணான். இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளை பார்த்துன்னா அவன் பாவம் அன்னைக்கே வெட்டி சாச்சிருப்பாங்க அவனையும். அப்பனா சில நம்மளுடைய எதிரி, தமிழர்களுடைய எதிரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிங்கள பொண்ணை கூட நம்ம காதல் பண்ணி திருமணம் பண்ணிடலாங்க. ஆனா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தமிழனை நீங்க காதல் பண்ணி திருமணம் செய்ய முடியாதுங்க. ஆனா சங்க இலக்கியத்துல காதல் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சமூக உரையாடல் அன்பர்களே, நீங்கள் இன்னொரு சமூகத்துக்குள்ள நீங்க உரையாடல் நீங்க தொடங்கவில்லை என்றால், நாம் கன்சிராம் அப்படிதான் தொடங்கினார். சமூக உரையாடல் தான் அவரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு போனது. ஒபாமாவை நீங்க ஒபாமாவுடைய லைஃப் ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா அவர் பிளாக்கை மட்டும் பார்க்கல. பிளாக் பார்த்தா மைனாரிட்டி. ஆனா மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு 1969, நான் ஒரு கனவு காண்கிறேன். அந்த கனவு என்னது? கருப்பின மக்கள் இந்த மண்ணை ஆளணும் அப்படிங்கிற கனவு காண்கிறேன். 1969 அந்த கனவு காண்கிறாரு. ஆனா 50 வருஷத்துல அவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாருங்க. அதற்கு காரணம் சமூக உரையாடல். ஆனால் அம்பேத்கர் இங்கேயும் சொல்றாரு, ஆளுகின்ற வகுப்பாக மாறி இந்தியாவை ஆளுவதே நம்மளுடைய இறுதி இலக்கு அப்படிங்கிறார். நமக்கு இலக்கு சொல்லிட்டு போயிட்டார் அம்பேத்கர். ஆளுகின்ற வகுப்பாக மாற வேண்டும். இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் சொன்ன வார்த்தை தான். ஆளுகின்ற வகுப்பாக மாறி இந்தியாவை ஆளுவதே நம்மளுடைய இறுதி இலக்கு. இந்த இலக்கவை ஒவ்வொருடைய நிலச்சவத்தில் எழுதி வைங்கள் அப்படின்னார் அம்பேத்கர். பொலிட்டிக்கல் பவர் இஸ் தி ஒன்லி மாஸ்டர் கீ அப்படின்னார் கன்சிராம். அரசியல் அதிகாரமே அனைத்து துன்பப்பூட்டுகளுடைய திறவுகோல். நீங்க அது சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண்பாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கல்வி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அரசியல் அதிகாரம் தான் அதுக்குடைய தீர்வு அப்படின்னார். அப்பனா இங்க தீர்வு, சொல்யூஷன் எங்க இருக்குன்னா, அம்பேத்கர் சொன்னது போல ஜனநாயகத்தினுடைய அதிகாரம் எது என்றால் பாராளுமன்றம். அம்பேத்கர் ஜனநாயகத்தினுடைய கோயில் எதுன்னா பாராளுமன்றம் அப்படின்னார். அப்பனால் அந்த பாராளுமன்றத்தை கைப்பற்றாமல் நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. அரசியல் அதிகாரம் தான் அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுகோல். இங்கு நாம் பிரச்சனை அந்த டயக்னோஸ், அம்பேத்கர் கன்சிராம் சொன்ன மாதிரி, அவர் புத்தர் சொன்னது மாதிரி, அந்த நோபல் பிரின்சிபல்ல பிரச்சனைக்கான காரணி என்ன? அந்த காரணி வந்து அரசியலாக இருக்கின்றது, மதமாக இருக்கின்றது. அப்பனால் அரசியல் அதிகாரம் தான் தீர்வு என்றா நம்ம செயல்பாட்டுக்கு போயிட வேண்டியதானே. அதை நோக்கி நாம் பயணிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும் என்பர்களே. ஆனால் இதை 3 வகையாக வகைப்படுத்துகிறார் யாரு? கன்சிராம். ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். அதாவது ஒரு 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 குறுகிய காலத்தில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். என்ன தீர்வு? குறுகிய காலத்தில் என்ன வேணும்? ஒரு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா? இல்லாத ஒரு டெத் சர்டிஃபிகேட் வேணுமா? இல்லை என்றால் ரோடு போடணுமா? இல்லை பஞ்சர் ஓட்டணுமா? இதுக்கெல்லாம் நீங்கள் ஜாதி சங்கத்தில் இருந்துக்கோங்க. எதுக்கு? நீங்கள் ஜாதி சங்கத்துக்கு எதுக்கு இருந்துக்கலாம்? பஞ்சர் ஓட்டுறதுக்கு வேணா இருந்துக்கலாம். ஷார்ட் டேர்ம். ஒரு டெத் சர்டிஃபிகேட், இறந்த சான்றிதழ் வேணுமா? அவன் ஜாதி சங்கத்தில் போய் எவனாவது ஒருத்தர் இருப்பான், அந்த ஊருக்காரன், அவனை போய் பார்த்தோம்னா, இதுதான் வந்து உங்கள் சாதிய சங்கம் வேலை செய்யக்கூடியதுன்னா சோசியல் மூவ்மெண்ட் தான். சமூக அமைப்புகள் மட்டும் இதுக்கு பிரயோஜனப்படும். லாங் டேர்ம் சொல்யூஷன், ஒரு நீடித்த ஒரு தீர்வை நோக்கி போகணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் தான் தீர்வுங்கிறார். அரசியலை நோக்கி நீங்க நகல வேண்டுங்கிறார். அரசியலுக்கு போகணுங்கிறார். இதுதான் நிரந்தரமான தீர்வு. அசோகர் வெட்டி வீழ்த்துறாரு கலிங்கால. அதுக்கப்புறம் தான் பௌத்தம் பரவுச்சு. கிறிஸ்தவம் எப்படி பரவுது? கிறிஸ்து படுகொலை செய்ததுக்கு அப்புறம் 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒரு அரசர் வராரு, ராஜா வராரு. அந்த ராஜா ஒரு இன்ஸ்டிடியூஷனல ஃப்ரேம் பண்றாரு. அது எதை பேஸ் பண்ணி? அந்த ரோமுங்கிற ஒரு இடத்த, அந்த தத்துவத்தை அடிப்படையில் ஒரு நிறுவனப்படுத்துறாரு. அந்த அரசர், அந்த நிறுவனப்படுத்துற அந்த அரசர் தான் அந்த தத்துவத்தை உலகம் முழுக்க போகுது. அப்படின்னா அங்கேயும் அரசர் தான் வேலை செய்யறாங்க, அங்கேயும் அரசியல் தான் இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவ தத்துவம் என்பது ஒரு அரசியல் தத்துவம் தான்.
எப்படி வந்து பார்ப்பனியம்ங்கிறது ஒரு அரசியல் தத்துவமோ அதே போலதான் கிறிஸ்துவமும் ஒரு அரசியல் தத்துவம் தான். ஆனால் இங்கு கன்ஷிராமையும் பெரியாரையும் அம்பேத்கருடைய தத்துவத்தை நீங்கள் அரசியல் படுத்தாமல் நீங்கள் ஆட்சியாளராக நினைக்க வர்றது வந்து சாத்தியமில்லை என்பர்களே. அப்படின்னா இங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன், ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன், பெர்மனன்ட் சொல்யூஷன் எது அப்படின்னா நிரந்தரமான தீர்வு. நிரந்தரமான தீர்வு எது என்றால் நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதுதான் நிரந்தரமான தீர்வு. இந்து மதத்தில் ஒரு பக்கம் இந்து மதத்தில் இருந்து கொண்டு இன்னொரு சைடு வந்து நீங்க வந்து கவினுடைய படுகொலை நாங்க எழுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் அந்த பூச்சாண்டி காமிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, இந்து மதம் இருக்கிறவரை சாதி இருக்கும், சாதி இருக்கிறவரை தீண்டாம இருந்துட்டு தான் இருக்குங்கிற. அப்படின்னா அந்த அடி வேற நீங்க வந்து பிச்சு எரியாம நீங்க தீர்வை நோக்கி போக முடியாது. அந்த அடி வேற பிச்சு எரியணும் அப்படின்னா குரு நானக் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கினார். அதான் அன்பினுடைய விளையாட்டு. இங்க 2 விளையாட்டுக்கு தான் நடக்கிற போராட்டம். பாலிடிக்ஸ்னாலே கேம், இட் இஸ் அ பொலிட்டிக்கல். பாலிடிக்ஸ் மீன்ஸ் இது சோஷியல், இட் இஸ் அ கேம் அப்படிம்பாங்க. பாலிடிக்ஸ் மீன்ஸ் இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் கேம். அது ஒரு உளவியல் விளையாட்டு. இந்த விளையாட்டை பத்திலாம் நீங்க இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, அதை பத்தி நீங்க பேசவே இல்லை இன்னும். இட் டிசைட்ஸ் பை த நம்பர்ஸ். அது எதை நோக்கி தீர்மானிக்குது? அரசியல் என்றால் அது எண்ணிக்கையை வச்சு தான் தீர்மானிக்குது. நீங்க சாதியை தூக்கி பிடிச்சீங்கன்னா மைக்ரோஸ்கோப் மைனாரிட்டி ஆயிருவீங்க. அப்ப சாதியை நீங்க தூக்கி பிடிச்சீங்கன்னா பாப்பா மெஜாரிட்டி ஆயிருவான். அதுக்குதான் 7000 சாதியா பிடிச்சான். நீங்க இங்க சாதியை நீங்க தூக்கி பிடித்தீர்கள் என்றால் அது முழுக்க முழுக்க பாப்பானுக்கு நீங்க அடிவரடியாக இருக்கின்றது தான் அர்த்தம். நீங்க மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி ஆயிருவான். 0.00001% தான் பல்லர்ல வருவான் இந்தியாவில். அதனால நிரந்தரமான நம்ம தீர்வு நோக்கி போகணும்னா நீங்க வாழ்ற காலத்துல சுயமரியாதையோட வாழணும். நீங்க சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னா என்னடா மனுஷன் மற்ற எல்லா மிருகங்களுக்கும் சுயமரியாதைன்னு என்னன்னு தெரியாது, அதுக்கு போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி மற்ற நாடுகள்லையும் போய் நீங்க சுயமரியாதை பத்தியான பாடம் எடுக்க வேண்டாம். இந்தியாவில் மட்டும்தான் சுயமரியாதைக்கான இயக்கம் தொடங்கப்பட்டது இயக்கம். அமெரிக்காவில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்லாம் கிடையாது. ஐரோப்பிய நாடுகளில் சுயமரியாதைக்கான இயக்கம்லாம் கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கால சுயமரியாதைக்கான இயக்கம் கிடையாது. ஆனா சுயமரியாதைக்கான இயக்கம் எங்க தொடங்கப்பட்டது? இங்க. எதுக்காக தொடங்கப்பட்டது? இங்க தொடங்கப்பட்டதுக்கான காரணம் இந்து மதத்துல வந்து உங்களுக்கு சுயமரியாதை கிடையாது, உங்களுக்கு அடி வேற. அதாவது நீங்க ஆடை காட்டிலும் மாடை காட்டிலும் நீங்க கீழான பண்ணிய காட்டிலும் கீழான நபர்கள் தான் இந்து மதம் சொல்லுது உங்களை. அப்படா நீங்க இந்து மதத்துல இருந்து கொண்டு எப்படி நீங்க சுயமரியாதை எதிர்பார்க்க முடியும்? இங்க சாதி ஒழிப்பு தேவை கிடையாது, இந்து மத ஒழிப்பு தான் தேவை. இங்க இந்து மதத்தை ஒழித்தால் தான் சாதி ஒழியும். சாதி ஒழிந்தால் தான் நீங்கள் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு சுயமரியாதையோடு வாழ முடியும். அப்படா நிரந்தரமான தீர்வு என்னன்னா நாங்களே இப்ப சுயமரியாதையோட வாழ்றோம். எங்க நண்பர்கள்லாம் என் கூட வாழ்றவங்க எல்லாரும் அருவாவோட அலையிறான். அதுக்கு பேரே கிருப்பான்னு அர்த்தம். கிருப்பான்னா அது கிருபைன்னு அர்த்தம். அவர் வச்சிருக்கிறாங்களா அது கிருபை. அந்த வாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாளுக்கு பேரு கிருபைன்னு அர்த்தம். நீங்க கிறிஸ்தவத்தில் தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க கிருபை அப்படின்னு. ஆனா எங்களுக்கு கொடுத்த சீக்கியத்தில் கொடுத்தது கிருபை. இதுதான் எங்களுடைய. இது வந்து என்னையும் பாதுகாக்கும், ஒன்னையும் அமைதியாக்கும். நேற்று ஒருத்தரை கூட்டிட்டு போயிருந்தேன், இந்த அன்பரை தான் சிறுலா இவரை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். இங்க இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் அவரை மேலையும் கீழே தான் பார்த்துருக்காங்க. வாழை பார்க்க மூஞ்ச பார்க்கான், வாழை பார்க்க மூஞ்ச பார்க்கறான். அப்படின்னா அவன் அமைதியாகிறான். அப்படின்னா ஒருத்தருடைய எதிராளி வந்து இவரை பார்க்கும்போது அவன் அமைதியாகிறான். அப்படின்னா அமைதியை நிலைநாட்டுவது எது என்றால் இவருடைய மார்க்கம், இவர் செவந்திருக்கின்ற மார்க்கம். இவர் இந்த மார்க்கத்தின் மூலமாக உரிமை பெற்றிருக்காரு பார்த்தீங்களா, வாழு. அந்த வாழு தான் அவரை சுயமரியாதையாக்குது. அதனால் நீங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மார்க்கம் வந்து உங்களுடைய சுயமரியாதையை பெற்றுத்தராது. இந்த மண்ணை படித்த நபர்கள், இந்த மண்ணை படித்தவர்கள் ரவிதாஸ், இந்த மண்ணை படித்தவர் குருநானக், இந்த மண்ணை படித்தவர் கபீர், இந்த மண்ணை படித்தவர் நாராயணகுரு, இந்த மண்ணை படித்தது ஐயா வைகுண்டர். இந்த மண்ணை படித்தவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனை தான் உங்களுக்கான பெரியார், கன்ஷிராம், இந்த போட்டிருக்கோம் பாருங்க. இவங்கெல்லாம் யாரு? ஒரு நாள் வாழ்ந்தா கூட சீக்கிரம் மானத்தோட வாழ்ந்துட்டு போனாரு பழனி பாபா. அவங்கிட்ட தான் வீரமே இருக்குன்னாரு.
மற்றவன் எல்லாம் செத்த பையன் முஸ்லீமை பார்த்தே திட்டுறாரு. அப்படி நாம் வாழ்கின்ற காலத்தில் நாம் சுயமரியாதையோடு மாண்போடு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு இயக்கமாக நீங்கள் வளர வேண்டும் என்றால், முன்னேற்ற வேண்டும் என்றால், நீங்கள் நிரந்தரமான தீர்வை நோக்கி போங்கள் நண்பர்களே. நான் சீக்கியர்கள் இருக்கிறதுனால நான் உங்களை கூப்பிடலை. நான் அரசியல்வாதி. நான் பக்கா பொலிட்டிஷியன். இந்த பொலிட்டிஷியன் வந்து ரெண்டு விதமான, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அன்பினுடைய விளையாட்டு. இந்த அன்பினுடைய விளையாட்டை விளையாடுவதற்கான ஒரு அரசியல்வாதி நான். இன்னும் என்னுடைய எதிர்முனையில் இருக்கிறவன் அவன் வெறுப்பை விதைக்கின்ற விளையாட்டை விளையாடிட்டு இருக்கிறான். ஸ்டாலின் வெறுப்பை விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கிறான். சாதிகளுக்குள்ள ஒரு வெறுப்பை ஏத்துறான். காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் வெறுப்பினுடைய விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்பினுடைய விளையாட்டை விளையாடுவதற்கு மிக கடினம் நண்பர்களே. நீங்கள் வெறுப்பு திமுக அரசியல் நீங்க ஈஸியா பண்ணலாம். நேற்று யாராவது சொல்லும் போது கூட எல்லாத்துக்கும் கடைசி நேரம் 3000ங்க முடிஞ்சதுங்க. யாரு சொல்றது? யாரு இங்க இந்த சமுதாயத்தை போய் வித்துட்டு இருக்கான் பாருங்க. இவன் தான் சொல்றான் நம்மகிட்ட. எல்லாம் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போடுங்க, எங்ககிட்ட ஒரே ஸ்ட்ராட்டஜி. அப்பனா வெறுப்பை விதைக்கக்கூடிய விளையாட்டை நீங்க விளையாட போகின்றீர்களா, இல்லை என்றால் அன்பை விளையாடுகின்ற விளையாட்டை விளையாட போகின்றீர்களா? அன்பின் விளையாட்டை விளையாடுவதற்கு மிக கடினம். நீங்கள் அன்பினுடைய விளையாட்டை விளையாட வேண்டும் என்றால் உங்களுடைய தலையை முதல் வெட்டி வைக்கணும் உங்க கையில. அப்படின்னு நானக்கு சொல்றாரு. நானக்கு அப்படி சொல்றாரு. என்னடா எந்த நேரம்னாலும் அன்பின் விளையாட்டை விளையாடுறவங்களுக்கு வந்து எந்த நேரம்னாலும் வந்து தலையில அருவா இருக்குது, கத்தி இருக்குது. அதுதான் அதனுடைய பொருள். இங்க இருக்கக்கூடிய தென்னகத்தில் இருக்கக்கூடிய பல்லர்கள் முழுவதும் வெட்டுப்பட்டு சாவர எல்லாரும் அன்பினுடைய விளையாட்டை விளையாண்டுதான் அவன் படுகொலை செய்யப்படுறான். என்னடா அவன் சமத்துவத்தை நோக்கி விளையாடுறாங்க. சமத்துவம், சுயமரியாதை. அவன் சுயமரியாதை வேணுங்கிறதுக்காக போராட்டம் தானே அது. கீழவன்மணியிலிருந்து தாமரனுடைய படுகொலை வர வந்து கொடியங்குளத்தினுடைய படுகொலை வர எப்படி நம்ம பார்க்க முடியாது? காசிலிங்கபுரத்தினுடைய படுகொலை எல்லாம் கூட்டம் கூட்டமாக 1982 இஸ்லாத்துக்கு மாறின அந்த மீனாட்சிபுரம் முதல் கொண்டு எதை சொல்ல முடியும்? எல்லாரும் சுயமரியாதைக்காக தான் ஓடுறாங்க. அந்த சுயமரியாதைக்கான ஓட்டமே அன்பினுடைய விளையாட்டு தான். அந்த அன்பினுடைய விளையாட்டை விளையாடுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டை கொளுத்தி விட்டு வாருங்கள் என்று கபீர் சொல்றார். இந்த விளையாட்டை விளையாடுவது எளிது கிடையாது. கன்சிராம், அதனால தான் கன்சிராம் வந்து இந்த விளையாட்டை நான் விளையாட போறேன், நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், சொத்து என் பேரில் வச்சுக்கிட மாட்டேன், எந்த ஒரு சொட்டு கூட நான் ஒரு சின்ன ஒரு காணி நிலம் கூட என்னுடைய பேரில் வாங்க மாட்டேன், இப்படி ஒரு 5 உறுதிமொழி எடுக்கிறார். எழுதி கொடுத்துட்டு தான் இந்த அன்பினுடைய விளையாட்டை விளையாண்டாரு. விளையாண்டு 10 வருஷத்துல ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கு தேவை ஒரு 100 பேர் இருந்தா போதும், தமிழகத்தை ஈஸியா கைப்பற்றிடலாம். அதற்கான எல்லா சூத்திரமும் என்கிட்ட இருக்குது. ஈஸிங்க. பாலிடிக்ஸ் இஸ் a very easy. It's a purely psychological game. நம்ம மண்டையை தாங்க குழப்பணும். நீங்க பிளாக்மெயில் பண்றதுக்கே தயாரா இல்லையே இன்னும். ஆனா ஒரே ஒரு பிளாக்மெயில் பண்ணாங்க. எங்களுக்கு நிதி வேண்டாம், நீதி போதும். அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை கவினுடைய அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பைசா உன்னுடைய பைசா என்னுடைய மயிருக்கு சமன்னாரு பாருங்க. இதுல தான் உங்களுடைய மானமும் சுயமரியாதையும் இருக்கு அன்பர்களே. இது அவர் சொல்லல, சமூகத்தினுடைய பிரதிநிதியா சொல்றாரு. உங்க சமூகத்தினுடைய குரலுங்க, உள்ளுக்கு கிடக்கக்கூடிய குரல் அது. இந்த தமிழகத்தை ஆளுவதற்கு சரியான தகுதி வாய்ந்த இந்த அன்புடைய விளையாட்டை அந்த அன்பினுடைய விளையாடுவதற்கு தகுதியான நபர்கள் யாரா என்றால் தென்னகத்தில் இருக்கக்கூடிய பல்லர்கள்ங்க. நான் அந்த சாதியை விட்டு வெளியில போயிட்டேன். ஆனால் உங்களுடைய அந்த எளிய இருதயம் இருக்கு பாருங்க, எளிய இருதயம், சிம்பிள் ஹார்ட்டட். நீங்கெல்லாம் வந்து கடினமான இருதயம் கொண்டவர் நபர்கள் கிடையாது. சிம்பிள் ஹார்ட் எங்க இருக்குதோ, எங்க எளிமையான இருதயம் இருக்குதோ அங்க நேர்மை இருக்கு, அங்க உண்மை இருக்கும், அங்க சத்தியம் இருக்கும். இந்த சத்தியத்திலிருந்து வர்ற வார்த்தைங்க இது. பாவம் பிறக்கி திங்கிற மாதிரியான கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இந்த பெச்ச பிள்ளை, அந்த மாதிரி நபர்கள் இந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்க. எவ்வளவு வந்து ஒரு வீரமிக்க ஒரு சமுதாயமாக இந்த தமிழகத்தை ஒரு ஒட்டுமொத்த ஒரு சகோதரத்துவ சமுதாயமாக, ஒரு சமத்துவ சமுதாயமாக மாற்றுவதற்கு அவ்வளவு தகுதி படைத்த ஒரு வல்லமை கொன்ற ஒரு சமூகமாக எந்திரிச்சு வந்ததுங்க தமிழகத்துல. யாரு? ஐயாவுடைய காலத்துல இருந்து இந்த புரட்சிக்கு வித்து விட்டவர்கள்லாம் அந்த வந்திருக்கிறாங்க பாருங்க. ஐயாவை நான் கூப்பிட்டது அதுக்கு தான் கூப்பிட்டேன், ஊர்காவலன் ஐயாவை. மலைச்சாமி போன்றவர்கள்லாம் வந்து இந்த சமுதாயத்தை பண்படுத்துவதற்காக ஒட்டுமொத்த சாபியம், இமானுவேல் சேகரன் போன்றவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க நாடாரும் கூட இருந்தாங்க, தேவரும் கூட இருந்தாங்க. சில இடத்துல
பல்லரு, பறையரு, அருந்தெதிரு, வண்ணாறு எல்லா சமூகமும் ஒரு சகோதரத்துவ சமூகமாக எந்திரிச்சதுங்க. இப்போ முதுகுளத்தூர்ல வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல நிக்கிறாருல, அப்படின்னா அதெல்லாம் எதை காமிக்குது? அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு 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 பேஸ் நமக்கு இருந்ததுங்க. ஒரு ஃபவுண்டேஷன், நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து 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 இன்னைக்கு வந்து நீங்க பேசும்போது எனக்கு வந்து அப்படியே நெஞ்செல்லாம் பதறது, வலிக்குது. அம்மா பலன, ஆத்தா பலன இதா பேசிட்டு இருக்கிற நேரம் அன்னைக்கு. இருக்கிற நாலு உட்புறி வந்தாதான் நாங்கள் மயிராயிருவோம். நாங்கள் ஒன்னா சேரணும், குடும்பம் எல்லாம் வந்தாதான் நாங்கள் பெருசாயிருவோம் அப்படின்னு. இன்னைக்கு இன்னும் நீங்க இதை பத்தி உற்சாதிகளை பேசிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு மடத்தனம். ஏஐனா ஆக்சுவலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலங்க இது. நம்ம கிட்ட அடிச்ச உடனே டேட்டா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு காலத்தில் நாம வந்து அரசியல் அதிகாரத்தை பத்தி நீங்க சிந்திக்கல அப்படின்னா நீங்கள் மேலும் 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 கவின் போன்ற பல நபர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். சர்வசாதாரணமா யாரு நம்ம படிக்கிற மாணவர்களையும் சரி, கொத்தனாரும் சரி, டிரைவரும் சரி, நிறைய பேர்த்த வெட்டுவான். அதனால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தமிழ், அதாவது பொது சமுதாயத்தோடு வெகு மக்களோடு ஒரு இணைந்து ஒரு அரசியல் பண்ணுவதற்கு, மது மக்களோடு நம்ம இணைவதற்கு, ஒரு சகோதரத்துவத்தோடு இணைவதற்கு கவின் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். கவினை பத்தி நான் படிக்கும் போது வந்து கவின் ஒரு பெரியாரிஸ்ட், அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட். அவர் அடக்கம் பண்ணும் போது கருப்பு சட்டையை போட்டு தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு கருப்பு சட்டை, அவருக்கு வந்து நான் பெரியார்வாதி, எனக்கு கருப்பு சட்டை கொடுங்க அப்படின்னு அவங்க தம்பி சொல்லியிருக்கிறார். அவர் பெரியார்வாதி, கருப்பு சட்டை போட்டு அடக்கம் பண்ணுங்க. அவர் சொந்த மாமா இங்க உட்கார்ந்துருக்கிறார். இப்படி வந்து நாம வந்து இழப்புங்கிறது, கவினுடைய இழப்புங்கிறது வந்து கடைசி இழப்பா இருக்கட்டும். நீங்கள் அரசியல் ரீதியாக விழித்துக் கொண்டீர்கள் என்றால் ஸ்டாலின் மிகப்பெரிய ஆட்டம் கண்டுருவார். ஸ்டாலின் மட்டும் கிடையாது, எடப்பாடியும் ஆட்டம் காணுவான். பிளாக்மெயில், ஜஸ்ட் யூ ஸ்டார்ட் டு டூ பிளாக்மெயில், அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு பழகுங்கிறார் கன்சிராம். நீங்க கோரிக்கை என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கே முடிஞ்சது உங்களுக்கு. ஆனா கோரிக்கை வைக்கலங்க கவினுடைய அப்பா. அதான் நாம் உண்மையான நபர்கள். அவர் தான் உண்மையான கன்சிராம்வாதி. எனக்கு கோரிக்கைலாம் தேவை கிடையாதுங்க. என்னங்க பணம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க? அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அது பெரிய செருப்படுத்து அடிச்ச மாதிரிலாம் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும். மற்ற பக்கத்து சகோதர சமூகம்லாம் பணத்து செக்கை பார்த்தோன்னே ஓடி போய் வாங்கிடுவாங்க. ஊர்காரம் முழுக்க ஏசி அடிச்சு அனுப்பி விட்டான் செக்கோட வந்தவங்கள. இப்படி இதே சூழல் தான் இப்போ 1996 கொடியங்குளம் பிரச்சனை நடக்கும்போது இதான் நடந்தது. கொடியங்குளத்தில் வந்து அந்த அந்த காவல்துறையினுடைய அத்துமீறல் நடக்குது. மறுநாள் ஜெயலலிதா வந்து எல்லா 175 வீடுகளுக்கும் வந்து நிவாரணம் அறிவிக்குது. நிவாரணம் முழுக்க வேண்டான்னு சொன்ன சமூகங்க இது. அப்படி ஒரு சுயமரியாதையோடு வாழுகின்ற அந்த சமூகம், எவனுக்கு சுயமரியாதை இருக்குதோ அவன் தான் இன்னொருத்தனுக்கு சுயமரியாதை கொடுக்க அனுமதிப்பாங்க. இவங்க ஒட்டுமொத்த சமூகமும் சுயமரியாதையோடு வாழ்கின்ற சமூகம். அன்பு எங்க நிக்குதோ, எங்க இருக்குதோ அங்கதான் ஒரு உரையாடல், சமூக உரையாடல் நிற்கும். முட்டாள் எங்கெல்லாம் கூடியிருக்கானோ அங்கெல்லாம் சர்ச்சை தான் நடக்கும். அதனால் இந்த மாதிரியான கூட்டங்களை தயவு செய்து அங்கங்க நடத்துங்க. கார்னர் மீட்டிங் எளிய முறையில் நடத்துங்க. நீங்க தான் ஃபைனலாக நீங்க தான் பேச போறீங்க. இந்த கூட்டம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், ஐயா முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கவினுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு வேனை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். கவினுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு மீட்டிங்கை நடத்திட்டு அப்படியே நம்ம வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய செய்திகளை நீங்கள் சொல்லணும். நாம் என்ன செய்யணும் அடுத்த கட்டமாக? டெல்லியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நான் 10 பேர் சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் மீட்டிங் போடுறான், ஆட்சியாளர்லாம் பயப்படுறான். 10 பேர் தான் உட்காடுறான், அண்டர் கிரவுண்டில் போய் உட்காடுறான். அவன் தூங்கிட்டு வரானா, இல்லை பேசிட்டு வரானா, இல்லை சாப்பிட்டு வரான்னு தெரியல, பயப்படுறான். நீங்கள் 10 பேர் என்ன கூட்டுனீங்கன்னா எவனாவது பயப்படுறானா? ஆனால் பயந்துருக்கான். இன்னைக்கு வெளியில் சிஐடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வந்து பயமுறுத்துற நபர்களாக நீங்கள் மாறணும். ஆட்சியாளர்களை பயமுறுத்தணும். அதுக்கு பயமுறுத்தணும்னா உங்களுக்கு தேவை கருத்தியல் ரீதியாக கன்சிராம படிங்க, அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க. அப்போ தான் நீங்கள் அவனை பயமுறுத்த முடியும். நீங்கள் சாதியை படிச்சீங்கன்னு நினச்சிக்கோங்க, அவன் கொண்டாடிட்டு இருப்பான். அவன் உங்களுக்கு வேட்டு போட்டு கபடி பிளேயராக நீங்கள் நடத்துங்க அப்படிமா, அவன் 1 லட்சம் கொடுப்பான் உங்களுக்கு. கோயிலுக்கு நான் வந்து என்ன ஆர்ச்சி போட்டு தாரம்பான். அதனால் நீங்கள் தத்துவத்தை படிங்கள். தத்துவத்தை கொண்டுதான் ஆளுகின்ற ஆட்சியாளர்களை, மனுவாத ஆட்சியாளர்களை
நீங்கள் ஓட ஓட விரட்ட முடியும். நான் தீர்வை சொல்லிட்டேன். டெத் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் சாதி சங்கத்தில் போய் சேருங்க. உங்களுக்கு இறப்பு சான்று வேணும்னா, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு இறப்பு சான்று வேணும்னா சாதி சங்கத்தில் போய் சேருங்க. கிருஷ்ணசாமி வச்சிருக்கிறாரு, அது பெரிய சங்கமாக. ஜான் பாண்டியன் வச்சிருக்கிறாரு. அவங்கள எல்லாமே டெத் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற வரை போராடுவாங்க. ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும்னா உங்களுடைய இந்து மதத்திலிருந்து வெளியேறுங்க. ஒரு சுயமரியாதையோடு நீங்கள் வாழணும்னு நினைச்சீங்கன்னா அரசியல் அதிகாரத்தை நோக்கி அணிதிரட்டுங்க. இதுதான் என்னுடைய உரையாய் முடித்துக்கொண்டு, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசணும். ஒரே ஒரு பேச்சு தான், அரசியலை மட்டும் பேசுங்க. நன்றி, வணக்கம்.